நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அடிப்படை கணக்கியல் கலைச்சொற்கள். அப்படின்னா இப்போ நமக்கு அக்கௌண்ட்ஸ் போடணும், ஒரு முதல் ப்ரீபெய்டு போடணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் சில வேர்ட்ஸை நம்ம புதுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த லெசன்ல. இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால இந்த முதற் குறிப்பேடு, அதாவது ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்மளால போட முடியும். புதுசு 10th வரைக்கும் இப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் இல்லை அப்படின்னு இல்லாம நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். புதுசா அக்கௌண்டன்சினா என்ன, அதுல புதுசா வரக்கூடிய வேர்ட்ஸ் என்ன, அதுக்கு உண்டான மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். பாருங்க, கணக்கியல் என்பது நவீன வணிக உலகில் ஏராளமான நோக்கங்களுக்கு உதவுகின்ற பல்துறை முறையாகும். அப்போ நம்ம நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில எழுந்து டீ சாப்பிட்றதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நிறைய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கடையில இருந்தோ வேற ஒருத்தர்ல இருந்தோ வாங்குறோம். அப்போ எனவே பின்வரும் கலை சொற்கள் மீது சொற்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்ப கலை சொற்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் என்னங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நடவடிக்கை. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இங்கிலீஷ்லயும் நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்லயும் தெரிஞ்சு இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சோம்னா +2 முடிச்சுட்டு ஒரு பிகாம் போகும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேர்ட்ஸை இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. பாருங்க, இது பணம் அல்லது பண மதிப்பு, சரக்குகள், சேவைகள், கருத்துகள் ஒரு நபரிடம் இருந்து மற்றொருவருக்கு மாற்றம் செய்வதை குறிக்கும் ஒரு செயல்பாடு. ஓ, ஒரு நபர்கிட்ட நபர், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸன் தேர்ந்து ஒய்க்கு, அது மாதிரி இல்ல கண்ணன் தேர்ந்து குமாருக்கு, யார்கிட்ட வேணாலும் பணம் அல்லது பண மதிப்பு. பண மதிப்பு அப்படின்னு சொன்னாக்க, உங்க வீட்டுல ஒரு மாடு வச்சிருக்கீங்க, பால் ஒரு 4 லிட்டர் கறக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த பாலை உங்களோட யூஸுக்கு போக மத்தது நீங்க சேல் தான் பண்ண போறீங்க. அப்போ அந்த பாலை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து பைசா வாங்குறீங்க இல்லையா? அது மாதிரி எந்த ப்ராடக்டையும் ஒருத்தர் சேர்ந்து இன்னொருத்தர்கிட்ட போனது அப்படின்னு சொன்னாக்க பணத்தின் மதிப்பின் அடிப்படையில், நல்லா கவனிக்கணும், நான் ஃப்ரீயா கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னாக்க அது எதுவுமே வராது. இதுல பணத்தினுடைய மதிப்பின் அடிப்படையில் ஒரு செயல் நடந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு நடவடிக்கை. பாருங்க, ரொக்க நடவடிக்கை. இப்போ இந்த நடவடிக்கையை நம்ம 2 விதமா பிரிச்சுக்கணும். அதாவது இந்த டிரான்சாக்ஷனை கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். அடுத்தது இருக்கக்கூடிய கடன் நடவடிக்கை பாருங்க, அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ ரொக்க நடவடிக்கைனா என்ன, கடன் நடவடிக்கைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, இது இது உடனடி ரொக்கம் பெறுதல் அல்லது உடனடி ரொக்க செலுத்துதலை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கை ஆகும். இப்போ கடையில போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, 2 கிலோ அரிசி வாங்குறீங்க, இல்ல ஒரு சோப்பு வாங்குறீங்க, அதுக்கு 100 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, நீங்க உடனே கேஷ பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு ரொக்க நடவடிக்கை, கேஷ் டிரான்சாக்ஷன். புரியுதுங்களா? அடுத்தது பாரு, கடன் நடவடிக்கை. இது ரொக்கம் உடனடியாக செலுத்தப்படாத அல்லது பெறப்படாத ஒரு நடவடிக்கை ஆகும். ஆனால் அதற்கு பின்னர் ரொக்க செலுத்தப்படும் அல்லது பெறப்படும். இப்போ உங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில போய் ஒரு 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பைசா கொடுமானா என் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கடன் நடவடிக்கை. 10 ரூபாய்க்கு தக்காளி இப்போ வாங்க முடியுமான்னு கேட்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ கடன் நடவடிக்கை அப்படின்னாக்க பணம் தரல, ஆனா நெக்ஸ்ட் பணம் கொடுத்துட போறோம். வித்தின் 1 வீக்லயோ 1 மந்த்லயோ நம்ம பணத்தை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க அதுக்கு பேரு கடன் நடவடிக்கை, கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? அப்போ நடவடிக்கையை 2 வகையா பிரிச்சுக்கிறோம். ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை. ரொக்க நடவடிக்கைன்னா கேஷ் ஒருத்தனை கொடுத்துடுறது, கடன் நடவடிக்கைன்னா அப்புறமா பணத்தை சொல்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கணக்கு. நம்ம பார்க்க போறது கணக்கு. ஒரு கணக்கியலின் அளவீட்டிற்கான ஒரு அடிப்படை அளவு. இது கணக்கியலின் ஒரு நபர்
ஒரு இனத்தை அடையாளம் காண பயன்படுகிறது. ஒரு நபர் சொத்து, செலவு, வருவாய் ஆகியவற்றின் தனித்தனியாக கணக்குகள் துவக்கப்படும். பேரீட்டில் ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு தலைப்பின் கீழ் அதற்குரிய நடவடிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக இருக்கும். கணக்குனா ஒண்ணு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸா பண்ணிக்க வேண்டாம். ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்ப கடைக்கும் தனித்தனியா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க இல்லையா, அதுதான் நம்ம கணக்குன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க முதல். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நிறுவனத்தின் அதன் உரிமையாளர் செய்த முதலீட்டை குறிக்கும். ஒரு உரிமையாளர் செய்யக்கூடிய முதலீடு அப்படிங்கும் போது, ஒரு சின்ன ஒரு பூக்கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அக்கா பூ வைக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எவ்வளவு வேணும்? சாதாரணமா அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன கடையா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 5000 ரூபாய் இல்ல ஒரு 10,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவே ஒரு பொட்டி கடை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கடையில என்னென்ன குட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன சரக்கு எல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பணம் தேவைப்படும். அப்போ ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னு சொன்னாங்க முதல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இங்கிலீஷ்ல கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எடுப்புகள். இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல டிராயிங் சொல்லுவாங்க. இது என்னன்னாக்க இது ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் தன் சொந்த பயன்பாட்டிற்காக வணிகத்திலிருந்து ரொக்கம், சரக்குகள் மற்றும் சொத்துக்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஒரு அக்கா பூ வச்சு கடை வச்சுட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பூ வேணும்னு என்ன செய்வாங்க? அவங்க போய் அடுத்த வேலையா வாங்குவாங்க. தன்னுடைய பர்ஸ்க்காக எடுக்கக்கூடிய ரொக்கமோ கேஷோ, ரொக்கம் மீன்ஸ் கேஷ், சரக்கோ அப்படின்னாக்க ஸ்டாக். இப்ப அந்த கடையில இருந்து ஒரு பூ எடுத்துக்கிறாங்க, ஒரு 20 ரூபாய் மதிப்புல பூ எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே எடுப்புகள், டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக அந்த ஓனர் எடுத்துக்கக்கூடிய மணியோ அல்லது பொருளோ அதை நம்ம எடுப்புன்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, சான்று சீட்டு. ஒரு வணிக நடவடிக்கைக்கு ஆதாரமாக எழுத்து வடிவிலான அல்லது அச்சிடப்பட்ட ஆவணம் சான்று சீட்டு ஆகும். இப்ப பாருங்க, நம்ம போய் ஒரு பொருள் வாங்குறோம், ஏதோ ஒரு குட்ஸ் வாங்குறோம் அப்படின்னாக்க அதுக்கு என்ன சொல்றாங்க? பில் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேரு சான்று சீட்டு. இதை வவுச்சர்னு சொல்லுவாங்க. அது ரொக்க ரசீது, இடாப்பு, வங்கி செலுத்து சீட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதற்காக கொடுக்கக்கூடிய தற்காட்சி ஆவணம் சான்று சீட்டு. நீங்க இவ்வளவு ஒரு பொருள் வாங்கிருக்கீங்க, இத்தனை கிலோல வாங்கிருக்கீங்க, இந்த இதுல வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, இடாப்பு. நெக்ஸ்ட் இடாப்பு. இது விற்பனையாளரால் தயாரிக்கப்பட்டு வாங்குபவருக்கு அளிக்கப்படும் அறிக்கையாகும். இதில் சரக்குகளின் அளவு, விலை, மதிப்பு முதலியவற்றின் விவரங்கள், அளித்த தள்ளுபடி மற்றும் வாங்குபவர் இறுதியாக செலுத்த வேண்டிய நிகர தொகை ஆகியவை இடம்பெற்றிருக்கும். இடாப்பு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு டைப்ஸ் ஆஃப் பில் தான். இது யார் கொடுக்குறா அப்படின்னு சொன்னாக்க ஒரு சேல்ஸ்மேன் யார் பையரோ அந்த பையருக்கு இருக்கக்கூடியதுதான் இந்த இடாப்பு. இதுல சரக்குகளின் அளவு எவ்வளவு ரூபாயில, என்ன குவான்டிட்டியில, என்ன அளவுல, என்ன ரேட்ல பொருள் இருக்கு, அதனுடைய விவரங்கள், எவ்வளவு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, லாஸ்ட்ல பையர் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த இடாப்புல இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சரக்குகள். வணிகத்தில் கையாளப்படும் பொருட்கள் மற்றும் பண்டங்கள் ஆகியவை சரக்கு எனப்படும். எடுத்துக்காட்டு, அரைக்கலன் வியாபாரிக்கு அரைக்கலன் ஒரு சரக்காகும். இப்ப சரக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒரு மளிகை கடைக்காரர் வச்சிருக்காரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொன்னாக்க அவர் வச்சிருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே சரக்கு அப்படிங்கிறதுல வந்துடும். சரக்குங்கும் போது அதை விற்பனை செய்யறதுக்காக வாங்கியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருக்கக்கூடியது. இப்போ மாசம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு இருக்கு, மந்த் எண்ட் ஆகும் போது எவ்வளவு சரக்கு, எவ்வளவு அரிசி இருக்கு, ஒரு அரிசி கடை வியாபாரி இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அது எல்லாமே சரக்கு.
கேட்டகரியில வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சரக்குங்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க கொள்முதல். நம்ம பார்க்க போறது கொள்முதல். கொள்முதல் அப்படிங்கும்போது இத வந்து இங்கிலீஷ்ல வந்து பர்ச்சேசஸ் அப்படிங்க. விற்பனை செய்யும் நோக்கத்துடன் சரக்குகளை வாங்குதல் கொள்முதல் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. விற்பனை செய்யும் நோக்கத்துடன் சரக்குகளை வாங்குதல் கொள்முதல் ஆகும். அப்போ விற்பனை செய்யும் நோக்கத்துடன் அப்படின்னாக்கா சேல்ஸ் பண்றதுக்காக வாங்கிக்கணும், பர்சனல் யூஸ்க்கு வாங்கிக்க கூடாது. அதை வந்து ரீசேல் பண்றதுக்காக வாங்கக்கூடிய அனைத்து குட்ஸுமே சரக்கு கொள்முதல்ங்கிற ஒரு கேட்டகரியில வந்துடும், பர்ச்சேசஸ் அப்படிங்கிறதுல. அடுத்தது நம்ம பார்க்க போறது கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொள்முதல் திருப்பம் அப்படின்னாக்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொள்முதல் செய்த சரக்குகளை சரக்கு அளிப்போரிடம் திருப்பி அனுப்புவது கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் கடைக்கு. ஒரு 200 மூட்டை, ஒரு அரிசி கடை வியாபாரி இருக்காருன்னா ஒரு 200 மூட்டை அரிசியை வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அவர் கேட்ட சரக்கு இல்லாம வேற மாதிரி அரிசி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு நம்ம வாங்கணுமோ அவங்க கிட்ட திருப்பி பண்ணுவோம், திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? எனக்கு இந்த குட்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த மூட்டை வேண்டாம், வேற மூட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அதுக்கு பேரு கொள்முதல் திருப்பம். வெளி திருப்பம் ஏன்னு சொல்றாங்கன்னா, நல்லா கொஞ்சம் இந்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும் அந்த சரக்கானது வெளியில போகும், அந்த குட்ஸ் ஆனது வெளியில போகுதுங்கிறதுனால அத வெளி திருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றது. அது கொள்முதல் திருப்பம். அடுத்து பாருங்க விற்பனை. சரக்குகளை விற்பது விற்பனை எனப்படும். அப்போ குட்ஸ சேல் பண்றது எல்லாமே சேல்ஸ். உங்களுக்கு இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சேல்ஸ் எவ்வளவு ஆச்சு சேல்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ விற்பனைங்கிறது சரக்குகளை விற்பது விற்பனை அப்படிங்கப்படும். அடுத்தது இன்னும் ஒரு 2-3 டேர்ம்ஸ் இருக்கு, அதை பாருங்க. விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம். இப்போ விற்பனை செய்த சரக்குகள் வாடிக்கையாளருக்கு பெறப்பட்டால் அது விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்மள்ட்ட நீங்க ஒரு வியாபாரி இமேஜின் பண்ணுங்க, ஒரு மளிகை கடையோ இல்ல ஒரு அரிசி கடையோ வச்சிருக்கீங்க. அவருக்கு ஒரு ஒரு கஸ்டமர் வந்து அரிசி வாங்கிட்டு போறாரு. அதுல என்ன பண்றாரு, இந்த அரிசி நல்லா இல்ல, இல்ல எனக்கு இந்த அரிசி நான் கேட்கல, நீங்க வேற அரிசி கொடுத்தீங்க, நான் பச்சரிசி கிட்ட நீங்க புழுங்கரிசி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபால்ட்னாலோ ஏதோ ஒரு இதனால திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா? அதுக்கு பேரு விற்பனை திருப்பம். இதுக்கு வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உள் திருப்பம் என்றும் அழைக்கப்படும். அப்ப அதை வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். அடுத்தது சரக்கிருப்பு. இது ஸ்டாக் அப்படின்னு சொல்லி வணிகத்தில் குறிப்பிட்ட நாளில் விற்படாமல் உள்ள சரக்குகள் சரக்கிருப்பு ஆகும். இப்போ ஜனவரி 1 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்க அப்ப என்ன கொடுத்துருந்துட்டு ஜனவரி 31 என்ன நமக்கு கையில கொடுத்துருக்கு அப்படிங்கறத பாக்குறது அதுதான் சரக்கிருப்பு. ஒரு குறிப்பிட்ட நாளில் வணிகத்தில் நம்மளுடைய பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது சரக்கிருப்பு. அடுத்தது பாருங்க வருமானம். அதாவது இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரக்கு விற்பனை மூலம் பெற்ற அல்லது பெற வேண்டிய தொகை, வட்டி, பங்காதாயம், கழிவு போன்ற வரவுகள் வருமானம். வியாபாரிக்கு வரக்கூடியது எல்லாமே வருமானங்க. என்னென்ன மூலியமா பணம் வருதோ அது எல்லாமே வருமானம். சேல் பண்ணா நமக்கு பணம் வரும். ஏதாவது எங்கேயாவது பணம் போட்டு வச்சிருந்தோம்னா அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதுதான் வட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கமிஷன் ஏதாவது வரும், இந்த கழிவுங்கிறது கமிஷன். பங்காதாயம் நமக்கு வரக்கூடிய இன்னொரு விதமான ஒரு ப்ராஃபிட். அது எல்லாமே வருமானம், இன்கம் எனப்படும். அடுத்தது பாருங்க செலவு. சரக்குகள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் ஆகும் தொகை செலவாகும். சரக்கு மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யவும் மற்றும் விற்பனை செய்யவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், இந்த குட்ஸை நம்ம விற்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஆளை போடுறோம், ஒரு கடையை பிடிக்கிறோம். இது எல்லாமே செலவு அப்படின்னு சொல்லி சொல்றது. பாருங்க
கடன் தீர்த்திறன். இது வந்து அதாவது அவனுடைய ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன் கடன் திருப்பி செலுத்தும் திறனை குறிக்கும். இப்ப நம்ம ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பணத்தை நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளுடைய ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது வந்து வந்து சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது கடன் தீர்ப்பு திறன். அடுத்தது பாருங்க, நொடிப்பு நிலை. ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன் கடனை திருப்ப செலுத்த இயலாத நிலையை குறிக்கும். நொடிப்பு நிலை அப்படிங்கும்போது அது இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட அசெட் வந்து ஒரு 2 லட்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் திருப்பி கட்ட முடியுமா? அது நொடிப்பு நிலை அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, சொத்து. வணிக நிறுவனத்திற்கு சொந்தமான பண மதிப்புடைய பொருள் மற்றும் உரிமை சொத்து எனப்படும். இப்ப அசட்ஸ் அப்படிங்கும் போது ஒரு வியாபாரி இருக்காரு அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய வணிக நிறுவனத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அவருக்கு ஒரு சொத்து. அவர் ஒரு மிஷினரி வச்சிருக்காரு, ஒரு கிராக் வச்சிருக்காரு, ஒரு இடம் சொந்தமா வச்சிருக்காரு, அது எல்லாமே சொத்துக்கள், அசட் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது பாருங்க, பொறுப்பு. இதுக்கு பேரு லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு மனிதன் பிறருக்கு செலுத்த வேண்டியவை பொறுப்பு எனப்படும். இப்போ நமக்கு ஒருத்தர் போது நம்ம திருப்பி இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே பொறுப்பு, லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து கடனாளி. இத வந்து டெட்டாஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒருவர் ஒரு பலனை பெற்று அதற்குரிய பணத்தின் மதிப்பை உடனே செலுத்தாமல் செலுத்த ஒப்புக்கொண்டால் கடனாளி. இது புது டேர்ம் பார்த்துக்கோங்க. கடனாளி டெட்டாஸ் அப்படிங்கும் பொழுது நமக்கு இது வாங்கிட்டு போயிருப்பாரு வியாபாரிக்கு இருந்து, ஆனா பணத்தை ஒட்டி பே பண்ணிருக்க மாட்டாரு. நான் 1 வீக்ல தரேன், 1 மந்த்ல தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வந்து வியாபாரம் வரைக்கும் ஒரு கடனாளியாக கருதப்படுகிறார் டெட்டாஸ் அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போறது கடன் ஈந்தோர். ஒருவர் ஒரு பலனை கொடுத்து அதற்குரிய பணத்தின் மதிப்பை உடனே பெறாமல் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டால் அவர் கடன் ஈந்தோர் என்று அழைக்கிறார். இப்போ எப்படி டெட்டாஸ் சொல்லணுமோ அது மாதிரி இது கடன் ஈந்தோர் அப்படின்னா கிரெடிட்டாஸ் போது எப்படி நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுப்போம், அதே மாதிரி இந்த வியாபாரத்துக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ பணத்தினுடைய மதிப்பை பெறாமல் நமக்கு பொருளை எல்லாமே கடன் ஈந்தோர். அடுத்தது பாருங்க, தேய்மானம். காலப்போக்கு மற்றும் பயன்பாடு காரணமாக நிலை சொத்துக்களின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான குறைவே தேய்மானம். தேய்மானம்னா டிப்ரிசியேஷன். இப்ப ஒரு போனை 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நாளைக்கே திருப்பி போய் ரிட்டர்ன் பண்ணாலும் 20,000 கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த பொருளை நம்ம வாங்கி அதை யூஸ் பண்றதுனால ஒரு ஆகக்கூடிய ஒரு படிப்படியான குறைவு குறைஞ்சு போக அதோட ரேட்டு. ஒரு மிஷின் வாங்குறோம், ஒரு கிரைண்டர் வாங்குவோம், அதே மாதிரி ஒரு கடைக்கு என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் வாங்குறாங்களோ அது மாதிரி இருக்கக்கூடிய பொருளுடைய மதிப்பானது கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது தேய்மானம், டிப்ரிசியேஷன் எனப்படும். அடுத்தது பாருங்க, வராக்கடன். ஒரு கடனாளி கடன் தொகையை செலுத்த தவறுவதால் ஏற்படும் இழப்பாகும். இது திரும்ப பெற இயலாத கடனாகும். இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கோம், அதுல கொடுத்த கடன் எல்லாமே வசூல் ஆகுமான்னு கேட்டாக்க வராது. ஏதாவது 1-2 பேர் கொடுக்காம போயிடலாம், அவங்க எங்கேயாவது வேற ஊருக்கு போயிடலாம், இல்ல எல்லாருமே திருப்பி ரீபே பண்ணுவாங்களாங்கிறது கரெக்டா நம்மளால சொல்ல முடியாது. வரக்கூடிய அது வராமல் இருக்கக்கூடிய பணமானது வராக்கடன், பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த பணம் திருப்பி ரிட்டர்ன் நமக்கு வரவே வராது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படக்கூடியது இந்த வராக்கடன். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வரக்கூடிய லெசன்ல திருப்பி இந்த முதற் குறிப்பேட்டு பதிவுகள் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். அப்போ 10th ல இருந்து 11th அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்துருக்கக்கூடியவங்க இந்த வேர்ட்ஸ் கம்மியா திருப்பி பார்க்கும் பொழுது புது புது வேர்ட்ஸோட மீனிங்ஸ் நமக்கு புரியும். கொள்முதல், விற்பனை, அடுத்தது கொள்முதல் திருப்பம், விற்பனை திருப்பம், கடனாளி, கடனீந்தோர், சொத்துகள், பொறுப்புகள், இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. தேங்க்யூ.